இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால திடீர்னு தாழ்நிலை சர்க்கரைங்கிற ஹைப்போகிளைசீமியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்களும் குழந்தைகள் சாப்பிட்ற அதே உணவை தான் சாப்பிடணும். டிப்ரெஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை வரணும். இது ஒரு குறைபாடு தான், பெரிய வியாதி கிடையாது. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் டாக்டர் பாண்டியன், சர்க்கரை நோய் மருத்துவர், செண்பகம் சர்க்கரை நோய் கிளினிக்கிலிருந்து. டைப் 1 டயபெட்டிஸ்க்கு நினைவில் வைத்து கொள்வதற்கு முக்கியமான சில கருத்து. டைப் 1 டயபெட்டிஸ் வாழ்நாள் முழுசும் இன்சுலின் தான் போடணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நினப்பு வச்சுக்கணும் சார். வேறு யார் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க வேறு வகையான ட்ரீட்மெண்ட் போகிறேன், அதில் போனால் குணமாகுங்கிறாங்க, இதில் போனால் கண்டிப்பாக கிடையாது சார். உலகம் ஃபுல்லாக ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் மட்டும்தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இனிமேல் ஸ்டெம் செல் தெரப்பி இப்போ ஓரளவு சக்ஸஸாக வந்துக்கிட்டு இருக்குது, மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓரல் இன்சுலின் வரலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இன்சுலின் மட்டும்தான். ஆக தப்பானவர்களுடைய கைட்லைனில் தப்பாக போய் இன்னும் பிரச்சனையை அதிகமாக்க வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். உணவு, உடற்பயிற்சி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். மூணாவது, டிப்ரெஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை வரணும். இது ஒரு குறைபாடு தான், பெரிய வியாதி கிடையாது. அழகாக கட்டுப்படுத்தலாம். நீங்களும் மற்றவர்கள் மாதிரி ஹாப்பியாக நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுங்கள், லாஃப் தெரப்பி. சிரிங்க. ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க, கலகலன்னு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் ஜோக் சொல்லுவாங்க. ஒரே கண்டிஷன், யார் ஜோக் சொன்னாலும் கண்டிப்பாக சிரிக்கணும். அது மாதிரி பண்ணலாம். யோகா, மெடிடேஷன் பண்ணலாம். எப்பயுமே வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த நல்லதையே நினைங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எடுக்காதீங்க. பாசிட்டிவாகவே இருங்க. சுற்றுலா போயிட்டு வாங்க. ஒரே இடத்துல இருக்காமல் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்க்காத ஒரு இடத்துல போய் உங்கள் மனசை கொஞ்சம் ரீஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுக்கு சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா, குழந்தைகள் உங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. ஆக குழந்தைகள் வாக்கிங் போகும்போது நீங்களும் கூட போங்க. குழந்தை நீ மட்டும் போயிட்டு வாடான்னு சொல்லாதீங்க. ரெண்டாவது, குழந்தையோட உட்காந்து சாப்பிடுங்க. நீங்களும் குழந்தைகள் சாப்பிட்ற அதே உணவை தான் சாப்பிடணும். உனக்கு சர்க்கரை இருக்குது, நீ இதை சாப்பிடு, நான் மட்டும் இதையெல்லாம் சாப்பிடுவேன்னு கண்ணு முன்னாடியே குழந்தைய வச்சுக்கிட்டே சாப்பிடக்கூடாத மாம்பழம், ஸ்வீட்டு, கூல்ட்ரிங்க்ஸு குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க சாப்பிட்றத மட்டும்தான் நீங்களும் சாப்பிடணும். குழந்தைக்கு ஒரு உணவு, உங்களுக்கு ஒரு உணவு கண்டிப்பாக கிடையாது. இதை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வச்சுக்கணும். அடுத்தது, உங்கள் குழந்தைக்கு இருக்கிற டைப் 1 டயபெட்டிஸ் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. அப்படி தெரிஞ்சால் பின்னாடி அந்த குழந்தையினுடைய திருமண இதுக்கோ தடையாக வருமோ நிறையா பேர் பயப்படுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னும் சொல்லப்போனால், ஸ்கூலுக்கு போகிற உங்கள் பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளையினுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் பிள்ளையினுடைய கிளாஸ் டீச்சருக்கோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, அந்த குழந்தை இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக 11 o'clock பிரேக் கொடுக்கணும், சாயந்தரம் 4:30 மணிக்கும் பிரேக் கொடுக்கணும், டைமுக்கு சாப்பிட்ணும். அது அடிக்கடி யூரின் வர மாதிரி இருந்தால் தயவுசெய்து அலோவ் பண்ணுங்க மேடம்னு சொல்லணும். ஏன்னா இந்த குழந்தைக்கு யூரின் வரலாம், மிஸ் இது பொய் சொல்லுதுன்னு கூட நினைக்கலாம். ஆக நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் அதுக்கு வசதி இருக்கும். ரெண்டாவது, இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால திடீர்னு தாழ்நிலை சர்க்கரைங்கிற ஹைப்போகிளைசீமியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் டீச்சர்கிட்ட, மேடம் அவன் ஆக்டிவாக இல்லாமல் கூப்பிட்டா பேசாமல் கொஞ்சம் சோர்வாக இருந்தாவோ,
கை படபடபடன்னு நடுங்கினாவோ, சல்லுன்னு வேர்த்து ஊற்றுனாவோ, இல்லை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாவோ அது ஹைப்போகிளைசீமியாவாக இருக்கலாம் மேடம். அவன் பாக்கெட்டில் எப்பயுமே குளுக்கோஸ் டேப்லெட் இருக்குது, இல்லை குளுக்கோஸ் பவுட்ரு இருக்குது. இம்மீடியட்டாக தண்ணியில் கொடுத்துட்டு அதில் அவனுடைய பாக்கெட்டில் எப்பயுமே டயபெட்டிக் ஐடி கார்டு ஒன்று இருக்குது. அதில் எங்கள் நம்பரும் இருக்குது, டாக்டர் நம்பரும் இருக்குது. இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் இம்மீடியட்டாக என்ன பண்ணணுன்னு தயவு செய்து ஃபோன் பண்ணி கேட்டுருங்கன்னு மேடத்துக்கும் சொல்லணும், அவங்க ஃப்ரெண்டு பையன்கிட்டையும் சொல்லணும். பிடி டீச்சர்னு சொல்கிற உடற்பயிற்சி ஆசிரியர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நம்ம பையனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போகிறாங்க, விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்ல போகிறாங்க, இந்த அவுட்டோர் கேம்ஸ் பூராமே. அப்போ இது மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, அவன் இது மாதிரி விளையாடுறதுக்கு முன்னாடி சுகர் பார்க்கணும், இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஸ்நாக் எடுத்துக்கணும். ஆக ஹெவியான ஒர்க்கு பண்ணுற இதோ அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிடணும். ஆக இது ரொம்ப 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 ஸ்கூலில் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் நீங்களுமே ஹைப்போகிளைசீமியானா என்ன, இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணணும், இமீடியட்டாக என்ன செய்யணும். ரூல் ஆஃப் 15ன்னு சொல்லுவோம். எடுத்தோன்னே சுகர் பார்க்கணும், 70 கிலோ இருந்தால் 15 கிராம் இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸு, குளுக்கோஸ் ஜூஸு, சுகர் கேண்டி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும். திரும்ப 15 மினிட்ஸ் கழித்து ஒரு சுகர் பார்க்கணும். உங்கள் சுகர் நார்மல் வர வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது முக்கியம். மூணாவது, குழந்தைகளுக்கு முன்னாடியே இப்படி ஆகிப்போச்சுன்னு அவன் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி இல்லாமல் அவனுக்கு என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி இந்த கூட பிறந்த சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குழந்தைக்கு அதிக கவனம் கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு கவனம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இவனு தான் வியாதி, அவனுக்கு டைப் 1 கிடையாது. ஏன்னா டைப் 1 வந்து குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இருக்காது, டைப் 2 தான் அப்படி இருக்கும். அண்ணனுக்கு இருந்தால் தம்பிக்கும் இருக்கும். இது பார்த்தா அந்த குடும்பத்திலேயே அவங்க ஃபேமிலிலேயும் ஒருத்தனுக்கு தான் இருக்கும், வேறு யாருக்குமே இருக்காது. அப்போ நம்மளுடைய கவனம் பூரா இவனுக்கு இருக்கும். ஆக இன்னொரு குழந்தைக்கு இவன் மேலே ஒரு கோபம் வரலாம். ஆக அவனால் இவனுக்கு எதுவும் ஆயிராமல் அவங்ககிட்டையும் தம்பிக்கு இப்படி இருக்குடா, அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் கொடுக்குறோம், நாங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீயும் உன் தம்பியை பாதுகாப்பாக பார்த்துக்கணுண்டா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பொறாமல் வராத மாதிரி அவனும் தம்பியை அரவணைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா ஏன் நம்ம தம்பிக்கு எக்ஸ்ட்ரா கேரை அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் வரக்கூடாது. அதே மாதிரி என்விரான்மெண்ட் சுத்தமாக வச்சுக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும், ஒரு வயிற்று வலி இல்லை ஒரு வாமிட்டிங் எது ஒன்றுனாலும் கை வைத்தியம் பார்க்காம இமீடியட்டாக மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கணும். செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்படின்னா என்னன்னா, வீட்டில் ஒரு குளுக்கோமீட்டரை வச்சுட்டு மருத்துவர்கிட்ட போகிறப்ப மட்டும் சர்க்கரை டெஸ்ட் பண்ணாமல் நம்மளும் தம்பிக்கு ஸ்கூலில் லீவ் இருக்கிற ஒரு சண்டே நம்மளும் பிளட் சுகர் பார்த்து அதில் எதுவும் வாஸ்ட் வேரியேஷன் இருந்தால் உங்கள் மருத்துவரையோ உங்களுடைய டயபெட்டிக் டீமையோ கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நான் எவ்வளோ இன்சுலினை கூட்டணும், நான் எவ்வளோ இன்சுலினை குறைக்கணும், இல்லை கொஞ்ச நாளாகவே லோ சுகர் ஆகிட்டுருக்கு, நான் என்ன டயட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ டோஸை குறைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மெடிக்கல் டீமை எந்த டைம்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். யாரும் உங்களை எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. தன்னம்பிக்கை, நம்பனால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் இருக்கணும். இது நம்மளை காப்பாற்றும், இது வீழ்வதற்கு இல்லை, எழுவது. எப்படி ஒரு பீனிக்ஸ் பறவை இதான் சாம்பலானாலும் நெருப்பிலிருந்து வீறிட்டு எழுமோ அது மாதிரி நான் டைப் 1 டயபெட்டிஸாக இருந்தாலும் நான் வீறு கொண்டு எழுவேன், என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற அந்த ஃபயர் உங்கள் உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.